ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கேன். நீங்கள்? இவங்க சந்தோஷத்தோடு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்திருக்காங்க, ஈஸா போயிட்டு வந்திருக்காங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி எங்கள் ஓனர் சக்கையாக வேலையை செஞ்சு விட்டார். எனக்கு ஓனர்னா வேலை செய்ய தானே செய்வாங்க. கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கி ஓவர் ஜாஸ்தி வேலையாயிடுச்சு. எனக்கு எப்பயுமே வேலை இருக்காது என் கம்பெனியில். ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவேன். இன்றைக்கி நான் வேலையே கம்பெனினா வேலை இருக்கும்டா. கம்பெனினா வேலை தான் இருக்கும். ஆனால் நான் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, ஃபோன் பண்ணுறதுக்கு தான் போகிறது கைஸ். உண்மையே அதுதான். என் கம்பெனி பாருங்க, ஒரு நாள் நான் என் கம்பெனி காமிக்கிறேன், ஓகேவா? பார்த்துடாதீங்க, அவனுக்கே பார்க்க முடியலன்னு கைஸ். நான் என்ன வேலை செய்கிறேன்னா, நான் வெல்டிங் வேலை செஞ்சுட்ருக்கேன். நான் வெல்டிங் மேன் அப்படின்னு சொல்லி பல வருஷமா சுற்றுறோம். ஆனால் கைஸ், என் கண்ணெல்லாம் பார்த்தா தெரியும் பாருங்க. என் கண்ணெல்லாம் ரெட்டாக தான் இருக்குது. எப்பயுமே ரெட்டாக தான் இருக்கும். அது சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கும் ரெட்டாக தானே இருக்கும். சரி. ஆனால் அப்போ அதெல்லாம் பார்க்குறவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. இந்த உலகமே தப்பாக தான் நினைக்கும் கைஸ். யாரையும் நம்பக்கூடாது கைஸ். கரெக்ட். என்ன நம்ம பண்ணாலும் ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை வளரவே விட மாட்டாங்க. கரெக்ட். அது என் வாழ்க்கையில் நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன் கைஸ். கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, இப்படி கத்தி எடுத்து வாயில் குத்திடுவாங்க. ஏன் குத்து வாங்கியிருக்கியா? வாங்கின குத்து தான் இங்கே போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ரைட் சைடில் ஒரு குத்து போட்டாங்க. அந்த குத்துல நீங்க தப்பா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, இது வேற குத்து. ஆமாம், அதனால எங்கள் அக்கா இங்கே ஒரு குத்து போட்டிருக்கேன். எனக்கு இங்கே ஒரு மார்க் போட்டிருக்கேன். அது ஆமாம், சின்ன வயசுல ஒரு ஃபைட்டில் கத்தி எடுத்து இப்படி மோங்கி வீசினேன். கரெக்டாக அவனுக்கு கட் ஆயிடுச்சு. ஆமாம், உதடு கட் ஆயிடுச்சுங்க. நீங்கள் வேற எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சொல்லுங்கள். அது அறியாத வயசுல. ஆமாம். சரி, உங்களுக்கு எதாவது சொல்கிறது இருக்கா? இன்னைக்கு என்ன சொல்கிறது, எல்லாரும் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறாங்க? உப்பு மாவு வீடியோ இவ்வளோ போடுறீங்க, இவ்வளோ பேர் உப்பு மாவு வீடியோ போட்டிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. நீங்கள் நம்ம இனிமேல் ஷார்ட்டாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைமு வீடியோ பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்படி எதுன்னெலாம் தெரியாது. போக போக நாங்கள் கற்றுக்குறோம். கொஞ்சம் இப்போ ஃபோன்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஃபோனில் தெரியல எங்களுக்கு கரெக்டாக எப்படி இருக்குன்னு, என்ன பண்ணணும்னு தெரில. இனிமேல் நாங்கள் ப்ராப்பராக பண்ணிடுவோம். ஆமாம், கரெக்டாக பண்ணிடுவோம். எப்பப்போ வீடியோ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கரெக்டாக டைம் இருக்கும்போது தான் நாங்கள் பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா இவங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஐடி கம்பெனிலலாம் இல்லை, நான் ஒரு ஷோரூமில் வேலைக்கு போகிறேன். ஷோரூமு. ஆமாம், எங்கள் பிராண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்பலை. இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, அதனால நான் சொல்லலை. ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். ஆக்சுவலி நம்ம ஊர் இங்கே கிடையாது. சொல்லுங்கள் நீங்கள். நம்ம ஊர் அந்த ஊர் சொல்லணுமா? அந்த ஊர் எல்லாத்துக்குமே பிடிச்ச நீலகிரி. நீலகிரியில் எங்கே இருக்கோன்னா நலாக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. கூடலூர் நலாக்கோட்டை. நலாக்கோட்டையிலேருந்து எங்கே இருக்கோன்னா விலங்கூர்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்கும். அது நம்ம அடுத்த மாதம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஃபுல் வீடியோ நீலகிரி எப்படி இருக்கும், கூடலூர் எப்படி இருக்கும், நலாக்கோட்டை எப்படி இருக்கும், விலங்கூர் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். நான் இன்னைக்கு ஈஷா போகும்போது வாங்கினதுடா. சூப்பர், செம்மையாக இருக்கு. எங்கள் அக்கா மோதிரம் வந்துருக்கா. எனக்கு போயிட்டு எதாவது வாங்கிட்டு இருந்தீங்க? உனக்கு நான் வாங்கியிருந்தேன்ல. ஆமாம், ஒரு கீ செயின் வாங்கியிருந்தாங்க. இப்போ எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இல்லை, நீங்கள் தான் இங்கே வச்சிங்க. கைஸ், இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்க கைஸ். 100 பேர்த்தில் அதில் 99 பேர் கெட்டவங்க தான். அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நல்லவங்க கைஸ். ஏன்னா நான் என் வாழ்க்கையில் அந்த நான் இல்லை கைஸ். எனக்கு இப்போ தான் ஏஜ் 21 ஆகிருக்கு. நான் 21 வயசுலேயே நிறைய அடி வாங்கிட்டேன் கைஸ். யாரையுமே நம்பாதீங்க. இதுதான் எங்கள் அக்கா எனக்கு என் வண்டி சாவி ஈஷாவுக்கு போனப்போ அவனுக்கு நான் அவனோட ஸ்கூட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் கைஸ். என் கை வேற செம்மையாக வலிக்குது. எங்கள் அக்கா அப்பயும் உன் கை வலிக்குதான்னு கூட கேட்க மாட்டேங்குது. பரவாயில்ல. அதனால் என்ன சொல்லிட்டு மறந்துட்டோம். அடுத்த மாதம் நம்ம நீலகிரி நலாக்கோட்டையெல்லாம் அடுத்த வாட்டி நம்ம நம்ம வீடியோ ஏன்னா நாங்கள் அடுத்த மாதம் நமக்கு ஓணம் ஃபங்க்ஷன். அதனால் நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே போகிறோம். ஃபேமிலி எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்னோட பெரிய அக்கா, என்னோட தம்பி, என்னோட அம்மா. எங்களுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்போம். கொஞ்சம் அப்படி தான் இருப்போம். எங்கள் அப்பா பார்க்குறவங்களாம் வீடியோ பார்த்து கேட்பீங்க, இது உங்கள் அக்காவா, இது உங்கள் அம்மாவா, இது உங்கள் அப்பாவா அப்படின்னு. கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்போம். ஆனால் ஃபேமிலி. என்னோட வீடு, என்னோட கோவில் எல்லாமே காமிக்கிறேன்.
எல்லாமே என்னோடது தான், இவங்களோடதெல்லாம் யாரும் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். வேறு யாருமே கிடையாது கைஸ். நான் வேலை ராகு பகல் வேலைக்கு போய் 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 கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாமே கஷ்டப்பட்ட இவங்க தான். நான் அதனால தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் கைஸ். எங்கள் அக்கா இல்லைன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதனால தான் இன்ன வரைக்கும் எங்கள் அக்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கேன். நீ என்ன எல்லா வீடியோலையும் கல்யாணம் ஆமாங்க கைஸ். ஏன்னா இப்போது எங்கள் அக்கா இருக்கும்போது நான் ஜாலியாக இருக்கேன். அதுக்குன்னு சொல்லி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். அது பண்ணிடுவேன், அடுத்த வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நானே பண்ணிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அக்காவுக்கு கேன்சல் ஆயிடும். அதனால இப்படிலாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இன்னைக்கு ஒன்றும் சொல்லலை. ஸோ டயர்ட். இன்னைக்கு வந்து ரொம்ப டூர் போனதெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீ ஏன் இது போட்டுகிட்டே இருக்க? இது இது வேற எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்ப்பா எங்கள் மேனேஜர்லாம் கேட்குறாரு, அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு தான் பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணக்கூடாது. ரிவ்யூ பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோவும் பார்க்காம போயிடுவீங்க காய்ஸ். இல்ல பார்க்க நல்லா தான் இருப்பான். ஆனா எதனால வந்து அதை போட்டுட்டு இருக்கான்னு தெரியல. மீசை நீ கொஞ்சம் வளர்க்கணுமா? இல்லை அப்படி கிடையாது கைஸ். எதனால நான் போட்டிருக்கேன்னா, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த நான் பண்ணுற அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க ஆட்டிடியூடு எனக்கு பிடிக்காது. அது நானாக பார்க்குறதுனால பிடிக்காது. உங்களுக்குலாம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுலாம் தெரியாது. அது எனக்கே பார்த்து அது ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் யோசித்து ரிமூவ் பண்ணி பண்ணுறேன் வீடியோ. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். போக போக வீடியோ பிடிக்காதவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க கைஸ். எனக்கு சொல்கிற இதுமாரி தான் நான் சொல்லுவேன். அது வந்து ப்ராப்பராக சொல்லணும்னு கற்றுக்கிட்டு பேசிக்கலாம். ஓகே பாய்.